சீட்டட் எக்ஸசைசஸ், உட்காந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்கு இல்லையா, இது வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்? எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை இந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மெயினாக வந்து இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, இந்த ஸ்பைன் கார்டு இன்ஜுரிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே வந்து பேரலைஸ் ஆயிருக்கும், பேராப்ளீஜியா இருக்கும். அப்புறம் ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு வந்து பேலன்ஸ்லாம் வந்து சுத்தமாக போயிடுச்சு, லெக்ல வந்து மசில் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஜீரோ, அந்த ஸ்டேஜ் போயிட்டாங்க, வீல் சேர் டிபெண்டா இருக்காங்க, கால்களை பயன்படுத்தவே முடியாது இனிமே, பெர்மனன்ட் டிசபிலிட்டி, அந்த ரேஞ்சுக்கு அந்த லெவலுக்கு போனவங்களுக்கு சீட்டட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து டெம்பரரியா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க, அது சர்ஜரி வந்து எந்த பாகத்துக்கு வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது நோய்கள் வந்து அதுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகல, அதுக்கப்புறம் தானே வாக்கிங் பேலன்ஸ்லாம் வரும். அவங்க படுத்த நிலையிலிருந்து எந்திரிச்சு உட்காந்து அந்த ஸ்டேஜுக்கு, அந்த படுத்து எந்திரிச்சு உட்கார முடியாம கூட நிறைய பேஷண்ட்ஸ் பெட்லேயே இருந்து அப்படி இறந்து போனவங்களாம் இருக்காங்க, படுக்கை புண்ணுலாம் வந்து. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு கால்கள்லாம் நல்லா இருக்குது, ஆனால் வந்து பாடி ரொம்ப வீக்கானதுனால அவங்களுக்கு இந்த பெட் சைடு மொபிலிட்டி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அவங்கள வந்து படுத்த நிலையிலேருந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து உட்கார்ந்த நிலையில் சில பயிற்சிகள் கொடுத்து, அது ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது, ஏன்னா குயிக்காக வந்து அவங்க பெட்லேருந்து வெளியில் வந்தாகணும், இல்லைன்னா அவங்க படுக்கை புண்ணு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாயிடும். மற்றபடி இந்த மசில் மாஸ் பில்டிங், அப்புறம் வந்து இந்த வெயிட் லாஸ், ஃபிட்னஸ், ஜென்ரல் ஃபிட்னஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அப்பேரண்ட்லி எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க. ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து கால்களை பயன்படுத்தாம, ஏதோ ஒரு காரணத்துக்காக கால்களை பயன்படுத்தாம பண்ணக்கூடிய பயிற்சிகள், இல்லைன்னா உட்கார்ந்து நிலையிலே கால்களுக்கு பண்ற பயிற்சிகள், இந்த மாதிரி சூஸ் பண்றதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. கால்கள் நல்லா தான் இருக்குது, அவங்களால நடக்க முடியுது, கொஞ்சம் சிரமப்பட்டு அவங்களுக்கு வந்து பாடி வெயிட்ல ஏதோ பிரச்சனை, ஏதோ வீக்கா இருக்கிறாங்க, அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செடென்டரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப நாள் இருந்தனால அவங்களுக்கு வந்து ஈஸியான எக்ஸசைஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில அந்த சீட்டட் எக்ஸசைஸ் கொடுக்கறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. வெறும் அப்பர் பாடிக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்துட்டு கால்களை ரெஸ்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து பண்ற பயிற்சிகள்னால அந்த ஏசிமெட்ரி, இப்போ டிஸ்ப்ரப்போர்ஷனேட் க்ரோத் வந்துருது இல்லையா, அது மூலமா கால்கள்லாம் தின் ஆயிருது, அதுக்கு பேர் சிக்கன் லெக்ஸ். இந்த வீடியோட இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான், ரொம்ப முடியாத பேஷண்ட்ஸுக்கு தான் சீட்டட் எக்ஸசைஸ் வந்து சூட்டபிளா இருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா சீட்டட் எக்ஸசைஸ்ல எவ்வளவு மேக்ஸிமம் எக்ஸசைஸ் பண்ண முடியும், ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது, ரொம்ப பேசிக் மொபிலிட்டி எக்ஸசைஸ் தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு பேசிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஃபார் த ஷோல்டர்ஸ், ரிஸ்ட், எல்போ, நெக், கொஞ்சம் லைட்டா டாசு ட்விஸ்ட், அப்புறம் லெக்குக்கு சில மொபிலிட்டி எக்ஸசைசஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ண முடியும். இது வந்து பெரிய அளவில் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணாது. ரொம்ப வீக்கான பேஷண்ட்ஸ், அவங்களால கால்களை மறுபடியும் பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு நிலைக்கு வந்தாலும் கூட, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்ஸே எடுத்துக்கோங்க, பேராப்ளீஜியா வந்தவங்களுக்கு இந்த கால்கள்லாம் வந்து பேரலைசிஸ் ஆயிடுச்சு, அப்படி இருந்துமே நம்ம வந்து அவங்கள வீல் சேர்லயோ பெட்லயோ இருக்க வைக்கிறது இல்லை, அந்த முயன்று அவங்கள வந்து ஏதாவது ஸ்பெஷல் வாக்கிங் எய்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி, ஏதாவது வாக்கர் ஏதாவது பிடிச்சி கிரச்சஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஆம்புலேஷன் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபிட்னஸ் கோல்ஸ் எது வேணா இருக்கலாம், ஆனா கால்களுக்கான பயிற்சி தான் நம்ம முதன்மை பிரைமரி அட்டென்ஷன் கொடுக்கணும். நம்ம கால்களுக்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல, என்னோட பிளேலிஸ்ட்லேயே பாருங்க, ஏராளமான பயிற்சிகள் இருக்கு. அதில் மறுபடியும் நான் வந்து இந்த ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், சிங்கிள் லெக் பேலன்சிங், பெண்டிங், இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் லெக் ஒர்க் அவுட்ஸ், இதை பற்றி நான் பேசிட்டே தான் இருக்கிறேன். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நம்ம உட்கார்ந்த நிலையில பண்ணக்கூடிய பயிற்சிகளுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா சில ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்ஸ்க்கு, அப்புறம் ரொம்ப வயசானவங்களுக்கு மட்டும்தான். அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புல வந்தாலும் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவு உட்கார்ந்த நிலையில பண்ணக்கூடிய அந்த மொபிலிட்டி எக்ஸசைஸ்ல அடுத்த கட்டமா அவங்கள எப்படி நிக்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது, இந்த கால்களை எப்படி பயன்படுத்த வைக்க முடியும், அதை எப்படி அவங்க பேலன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஓரளவுக்காச்சும் ஏதாவது வாக்கிங் எய்ட் சப்போர்ட்லயாவது அவங்க வந்து நடமாடட்டும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம்.